வந்து இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் எடுத்துகிட்டு போகிறது இதை வந்து பண்ணவங்களுக்கு கன்ஃபார்ம் தெரிய வந்துடும். ஓகேவா? உனக்கு கொடுத்த வாக்குப்படியே நாங்கள் மறுபடியும் நைட்டு வந்துட்டோம். ஆனஸ்டா இதுல சொல்லணும்னா சில கேம்ஸ் வந்து போரா தான் இருக்கு. அதனாலதான் இந்த டைம்ல எனக்கு இதுல ப்ளே பண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த இன்னிங்ஸ் மேட்சை பாக்குறப்ப அது கூடயே சேர்ந்து நானும் விளையாடிட்டு இருக்கேன். இப்போ நீங்க கெஸ் பண்ணுங்க எனக்கு எது ஹெல்ப் பண்ணிரும். ப்ரெடிக்ஷன் பிளாட்ஃபார்ம்ல இதுதான் நம்பர் 1 பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு பெரிய வெல்கம் போனஸ் கொடுக்குது. அது மட்டும் இல்லாம இந்த ஐபிஎல் டைம்ல உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டும் கிடைக்குது. இதுல நீங்களே வந்து ஃபன்னான ஆப்ஷன்லாம் சூஸ் பண்ணலாம். இது உங்களுக்கு கிரிக்கெட் பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா மாத்தும். இதுல நீங்க ப்ரெடிக்ஷன் மேக் பண்றப்போ உங்களுக்கு வந்து ஈவன் போரான மேட்ச் கூட வந்து உங்களுக்கு த்ரில்லிங்கான மேட்ச் ஆகும். விருப்பம் இருக்கவங்க மட்டும் இதை ட்ரை பண்ணுங்க. லிங்க் வந்து பின் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். இந்த இன்கிரெடிபிளான ரிவார்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு மட்டும்தான் இது. ஸோ இப்பயே கிளிக் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. என்ன கிளம்பிடலாமா? பகலில் வந்து எனக்கே சேஃப்டி. பகல்லே நீ வந்து பார்த்தல அந்த சைட்லேயே வந்து பார்த்தோன்னா ஆளுங்களாம் நின்றுட்டு இருந்தானுங்கன்னு சொன்னீங்க. பேசினே இருந்தல. ஐஸ் இப்போ இந்த இடத்துல இன்னொரு விஷயத்த சொல்லிக்கிறேன். எங்களால் அதிகமாக வந்து லைட்டை வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் மினிமலாக லைட்டை யூஸ் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். வீடியோட குவாலிட்டி கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தால் கோச்சிக்காதீங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் போயிடலாமா? போயிடலாம். டார்ச்சு இருக்கா? ஒரு 50 டார்ச் இருக்குது. சரி ஓகேவா, ஒன்று போயிடலாம். ஆமாம் தலைவர் ஹாஸ்பிட்டல்ஸ் உங்களை பார்க்கறதுக்காக தான் நாங்கள் 2 பேர் வந்திருக்கோம். ஈவினிங் வந்திருந்தப்ப உன்னை பார்க்க முடிஞ்சது. உனக்கு கொடுத்த வாக்குப்படியே நாங்கள் மறுபடியும் நைட்டு வந்துட்டோம். இப்போ எனக்கு முன்னாடி வர முடியுமா? யாரு? சரி ஓகே, நான் உனக்கு கொடுத்த வாக்குப்படி நான் உன் முன்னாடி இதுக்கப்புறம் வரமாட்டேன். சரியா? இப்போதைக்கு நான் இதுக்கு மேலே வந்து உன்னை தேடி வரமாட்டேன், உன் பக்கத்தில் வரமாட்டேன். நான் இந்த இடத்துக்கு திரும்பி நான் நைட்டு வரேன். ஓகே? நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இப்போதைக்கு நைட்டும் உன்னை டிஸ்டர்ப் பண்ணுற நோகத்தில் வரல. நைட்டும் உன் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு தான் வரேன், உன் கூட பேசுகிறதுக்கு. இன்னும் எத்தனை வருஷம் தான் இங்கேயே இருப்பேன்? அதுக்காக உனக்கு ஏதாவது உதவி வேணுமான்னு கேட்குறதுக்கு தான் வரேன். நைட்டு வரப்போ வந்து பார்த்தோன்னா ரொம்ப அக்ரெசிவாக ஆகிடாத, கொஞ்சம் கூலாக இரு, சில்லாக இரு. ஓகே? நாங்கள் 2 பேரும் வந்திருக்கிறதுக்கான காரணம் தலைவர் சத்தியமா சீரியஸா? நான் உனக்கு வந்து சொன்னேன்ல ஈவினிங் கேப்சர் ஆச்சுன்னு. இதே இடத்துல தான், அங்கேயே தான் கேப்சர் ஆச்சு. கரெக்டாக இந்த லாஸ்ட்டில் தான் கேப்சர் ஆச்சு. வாயம் ஏதோ பெரிய சேலஞ்சிங்காக இருக்க போதுன்னு நினைக்கிறேன். திடீர்னு வந்து பார்த்தோன்னா அமைதியாக இருக்கு. தலைவர் டார்ச் ஆன் பண்ணிட்டா? ஆன் பண்ணிக்கோ. உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக தான் நாங்கள் 2 பேரும் வந்திருக்கோம். எங்களால் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. ஸோ நீங்கள் பேனிக் ஆக வேணாம். கேட்குது சவுண்டு. நடந்து வரா? இல்லைதான். எங்கே இருக்க?
தெரியும். எது வளையல் தான் என்னன்னே தெரியல. எதுக்காக இந்த வளையல் கொண்டு வச்சுருக்காங்க? ஆனால் இந்த இடம் மட்டும் தலைவரே. வந்து க்ளீனாக இருக்குல்ல. ஒருவேளை சீமந்தத்துக்கு எதனா இங்கே வந்தால் சீமெல்லாம் வலையிலலாம் தலைவில் கேச்சா பக்காவா கேச்சு. இல்லை. ஆனால் சவுண்டு தெளிவாக கேட்குதே. இங்கே தான் கேட்குது. நம்ம அங்கே இருந்தப்போ இங்கே தான் கேட்குது. ஆமாம். நான் கரெக்டாக வந்து பார்த்தோன்னா அந்த டார்ச் இங்கே அடிக்கும், ம். கருப்பு வரும். சேம் வந்து பார்த்தோன்னா நான் ஈவினிங் பார்த்த மாதிரி இங்கே தான் நின்றுட்டு இருந்தது. இதே இடத்துல தான் சவுண்டும் கேட்குது. இல்லை. என்ன சொல்ல வர? எதுக்கு இப்படி கோவப்படுற? நீ கோவமாக இருக்கியா இல்லை ஏதாவது சொல்ல வரையா? எனக்கு ஒன்றுமே புரியல. நீ ரிலாக்ஸ் ஆகிரு. எங்களால் உனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, சரியா? நீ யாராவது கூலாக இருக்கலாம். தலைவர் எனக்கு ஒரு டவுட் வருது. நம்ம ஏதாச்சும் மெர்லினை ட்ரிகர் பண்ணுறோமா என்ன? இல்லை இல்லை மெர்லின் எங்களை டெஸ்ட் பண்ணுறியா? நாங்கள் பயப்படுறோமான்னு? நாங்கள் மனுஷங்க, சரியா? கொஞ்சம் பயம் இருக்கும் தான். ஆனால் உனக்கு உதவி பண்ணுற நோக்கத்தோடு தான் நாங்கள் இத்தனை மணிக்கு வந்திருக்கோம். எங்களை பார்த்து நீ பயப்பட வேணாம். தப்பாக எதுவும் எங்களை பேச டெஸ்ட்டும் பண்ணாத. தலைவரே இங்கிட்டு கேட்குது சவுண்டு. இந்த இடத்துல தான் சுற்றி சுற்றி காட்டுது. என்னன்னு தெரியலையே. அப்போ அவ்வளோ இடம் இருக்குது இல்லை? அங்கெல்லாம் எதுவும் சத்தமே கேட்கல. ஹார்ட் பீட் ரொம்ப பீக்கில் இருக்கு. என்ன பண்ணலாம்? நீ தான் சொல்லணும். எனக்கு ஒன்றும் எனக்கு உன்கிட்ட லாஸ்ட்டாக ஒரே ஒரு வாட்டி கேட்குறேன். இப்போ எங்கள் கண்ணு முன்னாடி வந்தேன்னா நான் உன்னை பார்த்துட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்பிடுறோம், சரியா? எனக்கு என்ன இப்போயே கிளம்பிடுறது சரின்னு தோணுது. இல்லை, ஏன்னா வந்து இவன் நம்மளை வந்து பார்த்தோன்னா லைட்டாக பயமுறுத்தி டெஸ்ட் பண்ணி பார்க்குறான். இது கேமரா பிடிச்சி என்னை காட்டுக்கணும். உன்னை பார்த்து எவ்வளோ வேர்த்துருக்குன்ட்டு கொஞ்ச நேரத்தில் குப்புன்னு தூக்கி வாரி போட்டுச்சு எனக்கு. ஏன்னா உள்ளே வந்து ஃபேன் ஏசி இல்லைல்ல, அதனால வேர்க்கு. ஏய், என்னை வச்சு ஒன்றும் காமெடி கிமெடி பண்ணலையே. ஹார்ட் பீட் வர பீக்கில் இருக்குது. சவுண்டு வர அவ்வளோ தெளிவாக கேட்குது. மெர்லின், நீ இப்படி கோவப்படாத, ரிலாக்ஸாக இரு, சரியா? கேட்டுது, இங்கே தான் கேட்குது. சரி, ஓகே. என்ன தரம் பண்ணலாம்? நம்ம வெளில போகலாம், வா. நான் சொல்கிறேன், வா. நைட் டியூஷன் வந்து ரெடி பண்ணுவாயா? அக்கா, மெர்லின் அக்கா, தயவு செஞ்சு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க, சரியா? நான் வரேன். தலைவரை பின்னாடியே ஃபாலோ பண்ணு. பின்னாடி ஃபாலோ பண்ணல இன்னும். வா, நான் சொல்கிறேன், வா. அதை ஃபுல்லாக சொல்கிறேன் நான், வா. எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, அதை பண்ணுவோம், வா. இல்லை இப்போ என்ன பண்ணு, நைட் டியூஷன் வந்து எடு இங்கே எடு. ஒரே ஒரு விஷயம் கேட்டுக்கிட்டா, என்னை வச்சு எதனா பிளான் பண்ணிட்டியா என்ன? நான் எதுவும் பிளான்லாம் பண்ணி நைட் டியூஷன் எடு சொல்கிறேன். என் கூட வரவங்களை கூட நான் நம்பிடுவேன். நான் ஒன்றை மட்டும் நம்பவே மாட்டேன். ஏன்யா? நான் என்னையா பண்ண போகிறேன்? நீ எந்த லெவலுக்கும் இறங்க வேணும். இது பவர் பேங்க்கு. ஓகே, அப்படி என்ன பண்ண? நீ வேணா அது கூட கனெக்ட் ஆகிடு, என்னெல்லாம் கனெக்ட் பண்ணாது. சரி, நான் பண்ணுறேன், இரு. நீ வந்து ஹாட்ஸ்பாட் மட்டும் ஆன் பண்ணு, ஹாட்ஸ்பாட்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம். எங்கே ஃபோனு? மொபைல் எங்கே? எங்கே வச்சுன்னு தெரியலையா? யோ, உன் ஃபோனில் தான் என் வீடியோவே எடுத்துகிட்டு இருக்கிறேன். எங்கே வச்சிருக்கேன்னு தெரியலன்றது. சரி, ரிலாக்ஸாக இரு, சரியா? இதெல்லாம் வந்து நடக்குது சகஜம்தான். ஃபஸ்ட்டு ரிலாக்ஸாக காமாயிரு, ஸ்மூத்தாக முடியும். ஆனால் ஓப்பனாக நான் ஒரு விஷயம் சொல்லிட்டா, நிறைய இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கிறேன். ஆனால் மெர்லின் வில்லா சத்தியமாக எக்ஸ்ட்ரீம். இது வந்து பார்த்தோன்னா நம்மளை கூலாக தான் ஹேண்டில் பண்ணுது. எங்கே தலைவரே, நீ இருக்கிற கூலி எனக்கு வரல, வேர்த்து கூட்டு எனக்கு. அது ஃபேன் இல்லை, உள்ள அனலாக இருக்குதுவா? நீ ஆச்சு நிறைய டைம். சரி, டைம் வேஸ்ட் பண்ணலாம், இரு, நான் அதை கனெக்ட் பண்ணுறேன். தலைவர் எப்பலாமா? அவ்வளோமாவா?
போகலாமா இல்லை நான் மட்டும் உள்ளே போகிறேன் இப்போ. எது நீ மட்டுமா? ஆமாம். ஏன்? ஓ, ஈவினிங்கு நான் வந்தப்போ உருவத்தை பார்த்தேன் சரியா. இப்போ நம்ம 2 பேரும் உள்ளே போனப்போ அதே ஆக்டிவிட்டி இருக்குது. நான் பார்த்த இடத்துல என்னால் பார்க்க முடிஞ்சது. மறுபடியும் வந்து பார்த்தோன்னா அவளை பார்க்கவே முடியல, எதுலேயும் கேப்சர் ஆக மாட்றா. ஸோ என்னன்னா நான் இப்போ தனியாக உள்ளே போயிட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வரேன். தலைவரே எனக்கு அவ சத்தியமாக ஏதோ- ரிஸ்க்குன்னு தோணுது. இல்லை ரிஸ்க்கு கிடையாது. நான் இப்போ உள்ளே போகிறேன், பக்கத்தில் தானே இருக்க போகிறேன். ஏதாவதுனா வந்து எமர்ஜென்சினா குரல் கொடுக்குற, நீ உள்ளே வந்துரு, சேஃப் தான். இது என்னவோ என் மனசுக்கு சரியாக படல. இல்லை கரெக்டாக வந்து 5 நிமிஷம் ஓகேவா. ரொம்ப உள்ளே நாள் தான் அவ்வளோ சத்தம் கிளியராக கேட்குது. இதை விட வேறு என்ன வேணும் சொல்லி நீ வேறு தனியாக போய் பார்க்குறேன்ற. நம்மளுக்கு வந்து சத்தத்தை கேப்சர் பண்ணிட்டு போகிறதுக்காக இன்றைக்கி வரல சரியா. மெர்லின் இத்தனை வருஷமாக இன்னமும் இங்கேயே இருக்கிறான்னா வேறு ஏதோ பிரச்சனை இருக்குது. அவள் ஏதோ கன்வே பண்ண வரா. அது என்னன்றதை மட்டும் போய் பார்த்துட்டு வரேன். ஒரு வேலை பண்ணலாமா? என்ன? வெளியே போய் இப்படியே ஜன்னல்லேருந்து கேட்டுக்கலாமா? கேட்டு பாரு நீங்கள். நான் இங்கேயே நிற்கிறேன், போய் கேட்டுட்டு ஓடு. நான் போல கிட்ட. அப்புறம் என்ன, நான் உள்ளே போயிட்டு வரேன் சரியா. ஆல்ரெடி நம்ம எல்லாருமே வந்து தனியாக வீடு எடுக்கிற ஆள் தான். அப்படி இருக்கிறப்ப நீ இங்கே தானே இருக்கிற. எனக்கு எதாவது பிரச்சனைனா கூட்ட உள்ளார வந்துட தான் போகிற. ஸோ சேஃப்டிக்கு நீ இருக்கிறப்ப எனக்கு என்ன பயம்? ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா நானும் கூட வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. இல்ல, ஒரு correct சேஃப்டிக்காக ஆ தான். எனக்கு வந்து புரியுது. ஆனால் சம்திங் என் மனசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் தனியாக போகணுன்னு தோணுது. அதனால் உள்ளார போயிட்டு வரேன் சரியா. ஜஸ்ட்டு 5 மினிட்ஸ் தான், அதிகமாகலாம் டைம் எடுக்கும். ஆனால் ரொம்ப டைம் எடுத்துக்காது. இல்லை ஓகேவா? கண்டிப்பாக அதிகமாக டைம் எடுக்க மாட்டேன், டக்குன்னு முடிச்சுட்டு வரேன். ஓகே தலைவரே பத்திரம். ஏதாச்சும் ஒன்று நான் கூப்பிடு. கண்டிப்பாக டார்ச் ஆன் பண்ணிட்டா? நான் பார்த்துறேன். என்கிட்ட ஒரு சின்ன டார்ச் இருக்கு, நான் பார்த்துறேன். கைஸ் எனக்கு என்ன இது வந்து சரியாக படல. ஏன்னா அந்த இடத்த பற்றி நான் ஆல்ரெடி பகல்லையே பார்த்துட்டேன். இவர் வேற தனியாக போகிறான்ட்டு போயிட்டாரு. என்ன நடக்க போதோ தெரியல. கைஸ் சத்தியமாக ஒரு விஷயம் மட்டும் எனக்கு என்னன்னே புரியல. இப்போ வந்து உள்ளே அவர் போயிருக்காரு, அது ஓகே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நானும் வந்து இப்போது வீடியோ எடுக்கிறதுக்காக தானே வந்திருக்கேன். ஸோ வீடியோ எடுக்க வான்னு சொல்லி கூப்பிட்டு இவர் மட்டும் தனியாக போகிறாரு. அப்போ என்னத்துக்கு என்னை கூப்பிடணும்? சத்தியமாக இந்த இடத்த பற்றி நான் பகலில் பார்த்ததே எனக்கு அள்ளு விட்டுருச்சு எனக்கு. இப்போ உள்ள சவுண்டெல்லாம் கேட்டாக்கா அப்படியே வேறு மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஒரு இடத்துல இவர் தனியாக போகிறது சத்தியமாக எனக்கு மனசுக்கே சரியாக படல. மெர்லின், இப்போ நான் மட்டும் இங்கே தனியாக வந்திருக்கிறேன். உன்னால் இப்போ என்கிட்ட பேச முடியுமா? இப்போ நீ இருக்கிற அதே இருட்டில் தான் நானும் இருக்கிறேன் சரியா. மெர்லின் எங்கே இருக்க? கதவு ஆட்டோமேட்டிக்காக ஆடுற மாதிரியே இருக்குது. எங்கே இருக்க மெர்லின்? என் கூட வந்து பேச முடியுமா உன்னால்? எங்கே வர சொல்கிற? ஷிட். ஓகே, நான் இப்போ தனியாக தானே வந்திருக்கிறேன். அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை? கண்டிப்பாக நான் உனக்கு உதவி பண்ணுவேன் சரியா. நீ தயங்காமல் என்கிட்ட வந்து உனக்கு தேவையான உதவியை கேட்கலாம். ஷிட். மெர்லின் இப்படி பண்ணாத. உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் பண்ணுறேன் சரியா. நீ எங்கே இருக்கிற சொல்லு, நான் உன்னை வந்து பார்க்குறேன். இப்போ நான் உன்னை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கேன். நீ தயங்காமல் என்கிட்ட பேசலாம் சரியா. நீ தைரியமாக என் கூட வந்து பேசு. மெர்லின்
இருக்கியா? திடீர்னு அமைதியாகிட்ட, திடீர்னு சவுண்டு கொடுக்குற. நீ எங்கே இருக்கிற, என்ன பண்ணுறன்னு என்னால் வந்து புரிஞ்சிக்கவே முடியல. சாயந்தரம் வந்தப்போ நான் உன்னை பார்த்தேன். கைஸ், மெர்லின், நீ தானா அது? மெர்லின், ஓ மை காட் கைஸ், சாயந்தரம் நான் பார்த்த அதே இடத்துல தான் இப்போ மறுபடியும் நான் அவளை பார்த்துருக்கேன். மெர்லின் எங்கள் ஷிட், ஓ மை காட், கண்ணு தெரில. நான் சுத்தமாக இந்த இடத்துல லைட்டே யூஸ் பண்ணல மெர்லின், சரியா? நான் இந்த மானிட்டரை பார்த்து மட்டும்தான் வந்து மூவ் பண்ணிகிட்ருக்கேன். லைட்டே இல்லாமல் இருக்கிற மெர்லின், தயவு செஞ்சு எதுவும் வந்து பண்ணிடாத, ஓகேவா? உனக்கு உதவி பண்ணுறது மட்டும்தான் என்னோடய நோக்கம். வேறு எந்த தாட்டோடையும் நான் இங்கே வரல. உன்னை பார்க்கணுன்றதுக்காக தான் வந்திருக்கேன். மெர்லின், எங்கே இருக்க நீனு? கைஸ் உள்ளே போனார், ஏதோ குசு குசுன்னு அவர் பேசுகிற சவுண்டு வேறு கேட்குது. கேமராவில் உங்களுக்கு கேட்குதானான்னு சொல்லி தெரியல, எனக்கு தெளிவாக கேட்குது. என்னவோ பண்ணிட்டு இருக்காரு உள்ள. எங்கே இருக்க மெர்லின்? இப்போ நான் உன்னை பார்த்தேன், இங்கே தான் இருந்த. ஈவினிங் பார்த்தப்பையும் நீ இங்கே தான் இருந்த. என்கிட்ட ஏதாவது சொல்ல வரியா? ஏன் உன்னால் பேச முடியல? உன்னோட அழுக்குரல் மட்டும் என்னால் கேட்க முடியுது. நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், கண்டிப்பாக வந்து நான் உனக்கு உதவி பண்ணுவேன். ஏதோ பொண்ணு அழுகிற மாதிரி சவுண்டு கேட்குது. கைஸ் தெளிவாக கேட்குது. தலைவர் வேறு உள்ளே போயிட்டு என்ன பேசி நிற்கிறாரு, இங்கே வர என்ன எஃபெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. சவுண்டு வர தெளிவாக கேட்குது. மெர்லின் ப்ளீஸ், உனக்கு என்ன உதவி வேணும்னு சொல்லு. நான் உனக்காக தான் இங்கே தனியாக வந்திருக்கேன். நீ தாராளமாக என் கூட பேசலாம், ஓகேவா? நீ எதுவும் பயப்பட வேணாம். ஆனால் வந்து என்னை பயமுறுத்துகிற மாதிரி மட்டும் எதுவும் பண்ணி என்கிட்ட பேசாத. மெர்லின், மெர்லின், நீதானா? மெர்லின் ப்ளீஸ் என் முன்னாடி வந்துடு, சரியா? நான் உன் கூட பேசுகிறேன், உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன். இப்போ நான் தனியாக வரவும் நீ என் முன்னாடி வர, எனக்கு நல்லா புரியுது. என்கிட்ட வந்து பேசு மெர்லின். நான் இப்போ அங்கே வரப்போகிறது இல்லை, சரியா? நீ அங்கே தான் வந்து பார்த்தோன்னா ஏதோ பண்ணிகிட்டு இருக்க, என்ன பண்ணுறேன்னு தெரியல. உனக்கு என்ன பிரச்சனை? இல்லைன்னா அங்கே வரணுமா? இப்போ சொல்லு, நான் வரேன். ஏதாவது சத்தம் கொடுத்தனா நான் இப்போ அங்கே வரேன். நான் வரணும்னு நினைக்கிறியா அந்த இடத்துக்கு? ஓ மை காட், ஓகே, அப்போ நான் வரேன் அங்கே. மெர்லின், என்னை எதுக்காக இப்போ இங்கே வர வைக்கிற? என்னை ஏன் இங்கே வர சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த இடத்துல அப்படி என்ன இருக்குது? ஏன் உன்னால் பேச முடியல? ப்ளீஸ் அழாத. நான் வந்துட்டேன், இங்கே தான் இருக்கேன். நான் கண்டிப்பாக உனக்கு உதவி பண்ணுவேன். நான் லைட்டை ஆன் பண்ண மாட்டேன், சரியா? நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன். இப்போதைக்கு நான் இங்கே லைட்டை ஆன் பண்ண மாட்டேன். உனக்கு என்ன உதவி வேணும்னு சொல்லு. இப்போ இவ்வளோ நேரம் நான் லைட் ஆஃப்லேயே தான் இருக்கேன்.
கண்டிப்பாக நான் உனக்கு உதவி பண்ணுவேன். இங்கே தான் நீ அழுகுற குரல் கேட்குது எனக்கு தெளிவாக. இந்த ரூமில் தான் இருக்கியா? இப்போ ஏன் உன்னால் பார்க்க முடியல? என்னால் உன்னை பார்க்கவே முடியலையே. எங்கே இருக்க? ப்ளீஸ் மெர்லின், அழுவாத. என்ன பிரச்சனைன்னு சொல்லு என்கிட்ட. இந்த ரூமில் தான் எனக்கு தெளிவாக அழுகுற வாய்ஸ் கேட்குது, க்ளீனாக கேட்குது. ஆனால் இங்கே யாருமே இல்லை. பாருங்க, சுற்றி யாருமே இல்லை. ஓகே மெர்லின், அழுவாத. சரி, நான் உன்கிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன். என்னை இங்கே வர சொல்லிருக்க, இந்த ரூமில் தான் நீ அழுகுற. அப்போ இந்த ரூமில் என்னை நிற்க சொல்கிறியா? என்ன திடீர்னு அமைதியாகிட்ட? ஏதாவது பேசு. எதுக்காக என்னை இங்கே நிற்க சொல்லுதுன்னு தெரியலையே. பாட்டெல்லாம் இருக்கு. ஓ மை காட் கைஸ், யாரு? கைஸ், ஏதோ பாட்டில் இருக்கு இங்கே. என்னமோ இருக்குது பாட்டிலில். பார்க்கறதுக்கு சரக்கு பாட்டில் மாதிரி இருக்குது. ஆனால் ஏதோ போட்டு கட்டி வச்சுருக்குறாங்க. இருங்க, இப்போ என்கிட்ட டார்ச்சு. இருங்க, டார்ச் எடுத்து பார்க்குறேன் ஒரே நிமிஷம். ஓ மை காட் கைஸ், உள்ள ஃப்ளவர்லாம் இருக்குது. ஏதோ பூ இருக்குது, அப்புறம் தகுடு இருக்குது. சம்திங் ஏதோ வந்து தப்பாக இருக்குது. ஓகே, கைஸ், சம்திங் ஏதோ விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தப்பாக இருக்குது. மெர்லின், இது உனக்கு சம்மந்தப்பட்ட பொருளா? எதாவது அறிகுறி மூலிமா எனக்கு இப்போ ஏதாவது சிம்டம்ஸ் கொடுக்க முடியுமா? ஏதாவது அறிகுறி பண்ணுறியா? ஓகே, பயப்படாத. இது உனக்கு சம்மந்தப்பட்ட பொருள் தானே? இது கன்ஃபார்மா? மறுபடியும் ஒரு வாட்டி உன்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதா கேட்குறேன். இது உனக்கு சம்மந்தப்பட்ட பொருளா? சொல்லு. என்ன இப்போ எதுவுமே சொல்ல மாட்ற? ஓகே 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 சரி, ஃபஸ்ட்டு இப்போ நான் போயிட்டு ரூபனை போயிட்டு கூப்பிட்டு வந்துடுங்க. ஏன்னா இதுக்கு மேலே இங்கே லைட் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது. நான் போயிட்டு ரூபனை அப்படியே கூப்பிட்டு வந்துடுறேன். இதை வந்து எடுத்துக்கலாம். இது என்னன்றதை நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேமரா ஆன் பண்ணிவிட்டு காட்டுறேன். ரூபனை கூப்பிட்டு வந்து ரூபா, ரூபன், ரூபன் தலைவரே. கைஸ், எது கொண்டு ரூபன் தலைவர் எங்க இருக்கிற? இங்கே தான் உள்ளதா இருக்க. உள்ளவாயா? எங்கே இருக்கிறேன்னு கேள்வி வேற கேட்குற. என்னாச்சு? என்னாச்சு? வா வா, உள்ள உள்ள வா. என்னாச்சு? ஒன்றும் அவ்வளோ உள்ள வா. ஒரு விஷயத்தை காட்டுறேன். விஷயம் தலைவர் என்னன்னு சொல்லு தலைவர். அது என்னன்னு பாரு. அது உள்ள பூலாம் இருக்குது, ஒரு தகுடு இருக்குது உள்ள. அப்புறம் ஏதோ ஒரு கிளாத் வந்து பார்த்தோன்னா உள்ளே வந்து பார்த்தோன்னா டப் பண்ணி வச்சுருக்குறாங்க. என்னது அது சொல்லு பாப்பா. தலைவர், விச் கிராஃப்ட் தலைவர். இது விச் கிராஃப்ட் தான் தெரியுது. என்ன பண்ணி வச்சுருக்காங்க புரியுதா? என்ன பண்ணி வச்சுருக்காங்க தெரியுதா? மெர்லினோட ஆன்மாவை அடை பண்ணு. அவள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் அழுதுட்டு இருந்தா.
என்னை இங்கே தான் வர வைக்கிறியான்னு கேட்டேன். இங்கே தான் வர வைக்கிறேன்னு சொல்லிச்சு. அப்போ மெர்லினோட ஆன்மா ஆடப்பட்டிருக்கா? நான் இது அதுக்கு சம்மந்தமானு கேட்டேன். இது உனக்கு சம்மந்தப்பட்ட பொருளான்னு கேட்டேன். அதுக்கும் அறிகுறி கரெக்டாக கொடுத்துருச்சு. ஸோ இப்போ இது விச்கிராஃப்ட்ன்றது எனக்கும் தெரியும், இப்போ உனக்கும் தெரியுதுல்ல. ஸோ கன்ஃபார்ம்டாக வந்து பார்த்தீங்கன்னா மெர்லினோட ஆன்மாவை யாரோ அரெஸ்ட் பண்ணி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே இந்த ஆத்மா இருக்குன்னு தெரிஞ்சு அதை வந்து பார்த்தீங்கன்னா இல்லீகலாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதோட ஆத்மாவை அடைப்பட்டு வச்சுருக்க இடம் தான் இது இங்கே. மை காட். இப்போ இதை ரிலீஸ் பண்ணி ஆகணும். தலைவரே, மெர்லினோட ஆன்மா பெரிய ஆபத்தில் இருக்குது. அது அப்போ அது வந்து நம்மளை அட்டாக் பண்ண வரல, அதை காப்பாற்ற சொல்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருக்குது. சரி. தனியாக வந்த பிறகு நான் மெர்லினோட ஆன்மாவே பார்த்துட்டேன். அப்பயே எனக்கு வெளியில் கூட அழுகுறல் கேட்ச்சு. ஆமாம், இங்கே தான் அழுதுட்டு இருந்தது. நான் அங்கெல்லாம் போனேன், ஆனால் என்னை இங்கே தான் மறுபடியும் வர வச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை எடுத்துகிட்டு போயிட்டு தலைவரை தொடாதத்தை. வேறு வழி இல்லை, இதை ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனால் இது இங்கே ரிலீஸ் பண்ண முடியாது. விஷயம் ரொம்ப சீரியஸாக இருக்கிற மாதிரி இது. இதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளால் ரிலீஸே பண்ண முடியாது. இதை சரி, என்ன பண்ணலாம்? ரிலீஸ் பண்ணலாம். என்ன பண்ணலாம்? இப்போ அதுவும் இல்லாமல் இதை எடுத்துகிட்டு போகிறப்பயே வந்து பார்த்தோன்னா அந்த ஆன்மாவுக்கு பல பிரச்சனை இந்த இடத்துக்கு வரும். ஓகேவா? ஃபஸ்ட்டு அந்த ஆன்மாவை நம்ம வந்து சேஃபாக வந்து பார்த்தோன்னா மாற்றணும். அதுக்கப்புறம் தான் இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து இந்த ஆன்மாவை ரிலீஸ் பண்ண முடியும். இதை ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா டெஸ்ட்ராய் பண்ணணும். அதுக்கு ஒரு இடத்துக்கு போகணும். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு ரிச்சுவல் வந்து பண்ணி மெர்லினை வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல சேவ் பண்ணணும். மெர்லினை இப்போ இவங்க அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்க மாதிரி மெர்லினை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அரெஸ்ட் பண்ணணும். நம்ம கண்ட்ரோலில் அரெஸ்ட் பண்ண பிறகு தான் அதை ரிலீஸ் பண்ணணும். ரிஸ்க்காக தோணுது. இல்லைன்னா அந்த ஆத்மா வந்து பார்த்தீங்கன்னா தீய ஆத்மாவாக மாறிடும். புரியுதா? இன்னமும் சரி, ஒரே ஒரு விஷயம் கேட்டுக்கிட்டா? சொல்லு. மெர்லினால நம்மளுக்கு ஒன்றும் ஆபத்து இல்லைல்ல? சத்தியமாக இருக்காது. அப்போ பண்ணலாம். மாதிரினா கண்டிப்பாக நம்ம வந்து உள்ளே இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணியிருக்காது. இவ்வளோ நேரம் அமைதியாக இருக்காது. ஸோ இதை நம்ம எடுத்த பிறகும் வந்து பார்த்தீங்கன்னா மெர்லின் அமைதியாக இருக்கிறான்னா அவளை வந்து விடுவிக்க வேண்டியது தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ இருக்கிற கடமை. ஓகேவா? பண்ணிடலாம் தலைவரே. இருக்குது, பேக்கில் இருக்குது. லைட் ஆகும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த விஸ்கார்ட்டை எடுத்துகிட்டு போகிறது இதை வந்து பண்ணவங்களுக்கு கன்ஃபார்ம் தெரிய தலைவரே, இல்லை எனக்கு என்ன ஒன்று தோணுதுன்னா, இப்போ பண்ணவங்களுக்கு சத்தியமாக தெரியுமா? கன்ஃபார்ம் தெரியும். இப்போ இதனால் நம்மளுக்கு எதனா ஆபத்து வருமா என்ன? நம்மளுக்கு வராது. இந்த சோலை வச்சு தான் நம்மளுக்கு ஆப்படிக்க பார்ப்பாங்க. ஓகேவா? இந்த சோலையை நம்மளுக்கு பின்னாடி திருப்பி விடுவாங்க. அதுக்காக தான் நான் வந்து முன்னாடியே இப்போ என்ன பண்ணுறேன்னா அந்த சோலை நம்ம அரெஸ்ட் பண்ண போகிறோம். புரியுதா? இப்போ அந்த சோல் இங்கே வர்றப்ப இந்த சர்க்கிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் ஆகி நிற்கும். நம்ம அந்த சோலை வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் அந்த ஆத்மா மெர்லின் வந்து இது உள்ளாரே தான் அடைப்பட்டு நிற்கும். ஓகேவா? இப்போ கட் பண்ணிட்டு வா. பேக் எடுத்து வா. இப்போ மெர்லின் வருவா, நம்ம வெளியேந்து வேடிக்கை பார்ப்போம். இப்போ மெர்லின் வருவா, சரியா? அதை நம்ம பார்த்துட்டு நம்ம இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிளம்ப போகிறோம். வா, சொல்கிறதுக்கு இல்லை, வா. நைட் விஷன் இங்கே இருக்கட்டும். நைட் விஷனை வெளியே போயிட்டு நம்ம மானிட்டர் பண்ணிக்குவோம். இப்போ மெர்லின் வந்த பிறகு நம்ம இங்கேருந்து கிளம்பிடுவோம். சரியா? ஓகே, வா. நைஸ். நைட் விஷன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஃபோக்கஸ் ஆன மாதிரி இருக்குது. இப்போ மெர்லின் வரப்போகிறா, நம்ம வெளியேந்து பார்க்க போகிறோம். வா, கமான் கமான் கமான், ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்.
அரெஸ்ட் ஆகிறத பார்த்தோன்னே நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம். சரியா? சரி. இப்போ அவள் வராளா இல்லையா, அவள் அரெஸ்ட் ஆகிறாரா இல்லையான்றதை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோ இங்கே. ஏன்னா சொன்ன மந்திரம் வந்து பார்த்தோன்னா பழிச்சுதான் என்னன்னு தெரியல. லைட் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ வருவாடா அவள், இதுக்கப்புறம் தான் வரும். பாரு கேண்டில் ஆஃப் ஆயிடுச்சு. அப்படிதான், அதுதான் ப்ரொசீஜர். அவள் லைட்டில் வராது. இப்போ வருவாடா, மெர்லின் வருவாடா. வர வந்துருச்சு. கைஸ், மெர்லின் வந்துட்டா. தெரியுதா? அவ்வளோதான், அரெஸ்ட் ஆவா. இங்கே இதோட அரெஸ்ட் ஆவா. ஓகேவா? இதுக்கப்புறம் அவளால் இந்த இடத்த விட்டு வெளியே போக முடியாது. இப்போ நம்ம இதுக்கப்புறம் அவளோட சோலை வந்து ரிலீஸ் பண்ணாதான் அவள் இந்த இடத்த விட்டு போவாள். ஓகேவா? வா, நம்ம இதுக்கப்புறம் இங்கே கிளம்பலாம். வா.